இரண்டாவது வார்த்தையானது ரட்சிப்பின் வார்த்தையாக காணப்பட்டது. மூன்றாவது வார்த்தையோ ஒரு பராமரிப்பின் வார்த்தையாக காணப்பட்டது. ஆனால் நாலாவது வார்த்தையோ ஒரு பரிதவிப்பின் வார்த்தையாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பரிதவிப்போடு கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த நேரம் அவர் கூறின வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45-46 வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் என்ன செய்தார், கலங்கி என்ன செய்தார், கண்ணீர் வடித்ததை பார்க்கிறோம். ஒரு பாடலை பாடுவோம். மீட்பர் இயேசு கிரூசில் தொங்கினாரே, முன்றாணி மீதில் காயம் அடைந்தே, முன்றாணி மீதில் காயம் அடைந்தே, தேவனே என்னை என் கைவிட்டீரோ என்று கதறினாரே. பாவத்தால் பிதாவின் முகத்தை பார்க்கவும் முடியவில்லையோ, அவர் பார்க்கவும் முடியவில்லையோ. மீட்பர் இயேசு கிரூசில் தொங்கினாரே, முன்றாணி மீதில் காயம் அடைந்தே, முன்றாணி மீதில் காயம் அடைந்தே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பரிதபிப்போடு, ஒரு அங்கலாய்ப்போடு, மனபாரம் நிறைந்தவராக, முகத்தில் இரத்த காயங்களோடு அவர் என்ன செய்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனை நோக்கி என்ன செய்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் என்ன செய்கிறார், அங்கலாய்ப்போடு காணப்படுகிறார். அந்த இடத்தில் தனக்காக பேசுவதற்கு யாரும் இல்லாத நிலை அவருக்கு என்ன செய்தது, காணப்பட்டது என்று பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்தில் சுற்றி தெரிந்த நாட்களில் அநேக ஜனங்கள் அவரை என்ன செய்தார்கள், சுற்றி காணப்பட்டார்கள். அவரால் நன்மை பெற்ற ஜனங்கள் அநேகம் பேராக இருந்தார்கள். அவரால் விடுதலை பெற்ற ஜனங்கள் அநேகம் பேராக இருந்தார்கள். அவருடைய சீஷர்கள் கூட அவரோடு கூட என்ன செய்தார்கள், அவரை விட்டு பிரியாமல் காணப்பட்ட போதிலும் கூட அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த நிலைமையில் அவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட ஆளில்லாதபடி அவர் என்ன செய்தார், காணப்பட்டார், வேதனையோடு காணப்பட்டார். சிறுவையில் அருகே ஒரு சிலர் மட்டுமே அவரோட கூட என்ன செய்தார்கள், நின்றார்கள். இந்த உலகத்தை நாம் பார்க்கும்போது நாம் எல்லோரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையை, ஏதாவது ஒரு என்ன செய்திருக்கோம், பலவிதமான இருளினால் நம்ம என்ன செய்திருக்கோம், சூழப்பட்டிருக்கோம். ஏதாவது இருந்தது, பாவம் என்கிற இருள், நோய் என்கிற இருள், மரணம் என்கிற இருள், சஞ்சலத்தால் வரும் இருள், ஏதாவது ஒரு சூழலில் நாம் என்ன செய்வோம் என்று நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் யோபு சொல்கிறார், நான் வெளிச்சத்திற்காக காத்திருந்தேன், எனக்கு என்ன செய்தது, இருள் வந்தது என்று என்ன செய்கிறார் யோபு, என்ன செய்கிறார், கலங்குகிறார். காரணம் என்ன, அவர் என்ன செய்கிறார், ஒரே நாளில் தன்னுடைய 10 குழந்தைகள், தன்னுடைய சொத்து சுகம் அத்தனையும் இழந்தவராக அவர் காணப்பட்டதினால் காரணமாக யோபு என்ன செய்கிறார், புலம்பி அழுவதை பார்க்கிறோம். ஆனால் இயேசுவோ என்ன செய்கிறார், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய வல்லமையுள்ள தேவன் என்ன செய்கிறார், அந்த அந்தகார இருளின் மத்தியிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசு மிகுந்த சத்தமாக என்ன செய்கிறார், தேவனை நோக்கி வேதனையோடு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று என்ன செய்கிறார், கதறி அழுததை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45வது வசனத்தை பார்க்கும் பொழுது வாசிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்த அந்தகாரத்து ஏன் உண்டானது என்றால், தேவனுடைய பிதாவின் முகம் தேவனுக்கு இயேசுவுக்கு என்ன செய்யப்பட்டது, மறைக்கப்பட்டது என்று காண்கிறோம். அந்த தேவனுடைய முகம் பிதாவுக்கு மறைக்கப்பட்டதின் காரணமாகத்தான் அந்தகாரம் சூழப்பட்ட இடமாக என்ன செய்தது, காணப்பட்டது. அதற்கு கீழே உள்ள ஒவ்வொரு வசனங்களையும் நாம் பார்க்கும் பொழுது அவரை சொன்ன வார்த்தை ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று சொன்ன பொழுது சிலுவையின் கீழ் இருந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவன் எலியாவை என்ன செய்கிறான், கூப்பிடுகிறான், எலியா இவனை காப்பாற்ற வருவானா என்று பார்ப்போம் என்று என்ன செய்கிறார், அவரை கேலி செய்கிறார்கள். ஆனால் நமக்கு தெரியும் அவர் யாரை கூப்பிடுகிறார், தேவனை நோக்கி என்ன செய்கிறார், மன்றாடுவதை என்ன செய்கிறார் நாம் பார்க்கிறோம். அவர் என் தேவனே, என் தேவனே என்று அவர் என்ன செய்தார், எதற்காக கலங்கினார் என்று நாம் பார்க்கும் பொழுது பிதாவின் பிரிவை தாங்க முடியாத சூழ்நிலையில் அவர் என்ன செய்கிறார்,
செய்கிறார்? தேவனை நோக்கி மன்றாடுகிறார். இந்த உலகத்தில் நம்ம பாவங்கள் அனைத்தும் அவர் மேல் நாம் செய்த அத்தனை பாவங்களும் அவருடைய சிரசின் மேல் சுமத்தப்பட்ட போது அந்த பாவங்களுக்கு எதிரான தேவனுடைய கோபம் அவர் மேல் வந்தது. அந்த பயங்கரமான தருணத்தில் தான் பரிசுத்தரான தேவன் ஆண்டவராகிய இயேசுவை கிறிஸ்துவை விட்டு விலகி அவருடைய முகத்தை என்ன செய்தார்? மறைத்தார் என்று பார்க்கிறோம். இந்த வேதனை கூக்குரல் தான் அவரிடத்தில் வந்தது. இயேசு நித்திய காலமாக அவருடனே ஒன்றாக இருந்த தேவன், அவருடனே ஒவ்வொரு நாட்களும் இருந்த தேவன் அன்று அவருடன் என்ன செய்யவில்லை, இல்லை என்பதை அறிந்து அவரை நோக்கி வேதனையோடு என்ன செய்கிறார்? கதறுகிறார் என்று பார்க்கிறோம். தேவன் அவரை விட்டு விலகின அந்த சமயத்தில் அவர் அனுபவித்த தனிமையான வேதனை தாங்க முடியாத சூழ்நிலையில் தான் மனுஷரார் தனித்து விடப்பட்டவராக காணப்படுகிறார். இந்த உலகத்தில் நம்ம அழுவதற்கு பல காரணங்கள் உண்டு. நம்மளை விட்டு யாராவது பிரிந்து விட்டால் நம்ம என்ன செய்கிறோம்? கதறி அழுவோம். நம்மை ஏதாவது சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு காரணங்கள் நமக்கு உண்டு. நமக்கு பிடித்தமானவங்க பல வருஷம் நம்மகிட்ட பேசாமல் இருந்தாங்கன்னா நான் என்ன தப்பிதங்கள் செய்தேன் என்று என்ன செய்வோம்? நம்ம சொல்வது உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த தப்பிதங்களும் செய்யாதபடி நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் என்ன செய்தார்? கல்வாரி சிலுவையிலே தொங்கி இப்படிப்பட்ட வேதனைகளை என்ன செய்தார்? அனுபவித்து கொண்டிருந்தார். இயேசு பல இடங்களில் சொல்லியிருக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லிக்கிறான். ஒன்றாய் இருந்த இயேசுவும் பிதாவும் குமாரனும் பிதாவும் இப்பொழுது என்ன செய்தார்கள்? பிரிந்து விட்டார்கள். அதற்காக தான் அவர் என்ன செய்யார்? வேதனையோடு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை நீர் கைவிட்டீர் என்று என்ன செய்கிறார்? கூக்குரல் எழுப்பியதாக காணப்படுகிறது. அவர் எதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அவர் கொண்டு போகப்பட்டார் என்று பார்க்கும் பொழுது ஏசாயா எழுதின சுவிசேஷம் 53வது அதிகாரம் 4, 5, 6 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டால் அவர் துக்கங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு அடிபட்டு வாதிக்கப்பட்டு என்ன செய்தார்? சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய மீறுதலுக்காக அவர் என்ன செய்தார்? காயப்பட்டார். அக்கிரமங்கள் என்று தான் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் என்ன செய்தார்? சிலுவையில் தொங்கப்பட்டார். அவர் சிரசின் மேல் அது என்ன செய்யப்பட்டது? சுமத்தப்பட்டது. அவருக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வந்தது. அவர் எப்படிப்பட்டவரை பார்க்கும்பொழுது அவை பாவத்தை பார்க்காத மாட்டாத சுத்த கண்ணனாக காணப்பட்ட போதிலும் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்தார்? சிலுவையில் இப்படிப்பட்ட வேதனைகளை அவர் அனுபவித்து கொண்டிருந்தார். ஏசாயா 54:7 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 54:7 அந்த தேவனானவர் என்ன செய்தார்? இமை பொழுது அவர் என்ன செய்தார்? கைவிட்டு விட்டார் இயேசுவானவரை. இமை பொழுதும் கைவிட்டது நிமித்தமாகத்தான் அவருக்கு இப்படிப்பட்ட என்னது இருளான சூழ்நிலை அவருக்கு என்ன செய்தது? காணப்பட்டது. அவர் நம்மை தூக்கி விடதான் ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார்? கைவிடப்பட்டவராக காணப்பட்டார். சங்கீதம் 71:9 பார்க்கும்பொழுது தாவீதிற்கு ஒரு பயம் வந்தது. உலகத்தை என்ன செய்கிறோம் என்று பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோராக பார்க்கிறோம், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளை பார்க்கிறோம், நண்பர்களால் கைவிடப்பட்ட பார்க்கிறோம், முதிர் வயதை தள்ளிவிடப்பட்டவர் உண்டு, பலன் ஒடுங்கும் போது கைவிடப்படுவது உண்டு. வேதத்தில் நாம் என்ன செய்கிறோம்? ஆகாரை பார்க்கும் பொழுது என்ன செய்கிறார்? ஆபிரகாம் தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று சொல்லி ஆகாரை தன்னிடமாய் சேர்த்து கொண்டு அவருடைய வாரிசு கிடைத்த உடனே அவர் என்ன செய்கிறார்? ஆகாரை என்ன செய்கிறார்? கைவிட்டு விடுகிறார். இதுதான் இப்படி இன்றுள்ள காலம் இது இப்படிப்பட்டதான். சங்கீதம் 9:10 பார்க்கும் பொழுது தம்மை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. கைவிடுவதை பற்றி என்ன செய்கிறார்? அவர் அனுபவித்தும் இருக்கிறார். அவருக்கு தெரியும் எந்த சூழ்நிலை நாம் இருந்தாலும் இயேசு தேவனை தேடினது போல நாமும் அவரை தேட வேண்டும். அவரை தேடுவதை விட்டு விடக்கூடாது. அவர் நம்ம என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். தேடுவதன் மூலம் அவர் நம்ம என்ன செய்வார்? கைவிடவும் மாட்டார்.
நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற வேதனைகளுக்காக, இழப்புகளுக்காக, நெருக்கங்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? புலம்பிக் கொண்டிருக்கிறோம். மனிதரிடத்தில் புலம்பாதபடி என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? நாம் புலம்ப வேண்டும். ஆறுதலுக்கு யாரிடம் செல்லாதபடி கவலை கொள்ளாமல் தேவனுக்கு முன்பாக முழங்காப்படிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை பெரிய மாற்றங்களை நாம் என்ன செய்ய முடியும்? காண முடியும். இயேசுவை உண்மையாக பற்றி கொள்கிறவர்களுக்கு பயங்கரமான என்ன செய்ய உண்டு? சோதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் எல்லாம் உண்டு. அதை நான் ஜெபத்திலே வைத்து போவேமானால் நமக்கு தெய்வீக சமாதானத்தை தேவன் நமக்கு என்ன செய்வார்? தருவார். இயேசு நினைக்கிறார், பிதாதானே இதை நமக்கு அனுமதித்து இருந்தார், அவரிடம் போனால்தான் நமக்கு இதற்கு என்ன செய்யும்? ஒரு விடை கிடைக்கும் என்று சொல்லி தேவனை நோக்கி என்ன செய்கிறார்? கதறி அழுவதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது மனிதரிடம் செல்லாதபடி தேவன் தேவனிடத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் சென்றது போல நாமும் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் ஒவ்வொரு காரியத்தை வைக்கும்போது கர்த்தர் பலவிதமான அதிசயங்களை, அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார். ஜெபம் தான் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஜெபம் தான் மாற்றங்களை கொண்டு வரும். ஜெபிப்போம், பெற்றுக்கொள்வோம். அவர் தேவனிடத்தை கேட்டது போல நாமும் அவரிடத்தை கேட்போம். ஆனால் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வெற்றியாக சிறக்க பண்ணுவார். கர்த்தர் தாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.